ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன். என்ன ரெசிபின்னா கடாய் பன்னீரோட ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு வெங்காயம் அப்புறமா கேப்சிகம் ரெண்டுமே க்யூப் சைஸில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலே பன்னீரும் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் அதுவும் வந்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அதிலே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா டொமேட்டோ வந்து ஒரு 4 டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி போட்டது, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கேப்சிகம், ஆனியன், அப்புறமா பன்னீர் எல்லாம் 3மே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ பேன்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண 4 வெங்காயம் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து சாப் பண்ணி டொமேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோலாம் நல்லா சாஃப்டானதும் மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீர் மசாலாவை அதிலே நல்லா போட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. லாஸ்ட்டில் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.